மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு ஈரான் விட்ட அணுசக்தி மற்றும் அணு ஆயுத எச்சரிக்கையால் மிக பெரும் பதட்டம் நிலவுகிறது. அணுகுண்டை தாங்கி வரும் அமெரிக்காவினுடைய ஒஹியோ நீர்மூழ்கி கப்பலால் பெரும் அதிர்ச்சி. ஒஹியோ நீர்மூழ்கி கப்பலை எதிர்கொள்ள ஈரான் கதிர் நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்துவதாக அறிவிப்பு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். சமாதானம் மலர்ந்துடலாம், பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம், ஏதோ யுரேனியம் செறிவூட்டல்ல ஏதாவது ஒரு விட்டுக்கொடுப்பை செய்திடலாம் என்ற ஒரு சூழ்நிலையில ஈரான் இருந்தது. ஆனா அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய அடாவடித்தனங்களினாலும் அட்டகாசத்தினாலும் பொறுமை இழந்து இப்போது ஈரான் அதிரடியான ஒரு மிரட்டலை விட்டிருக்குது அமெரிக்காவுக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் மீது அதிரடியான தாக்குதலை மேற்கொண்டால் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை 90 அல்லது 95% செறிவூட்டுவதற்கான முயற்சியில ஈரான் ஈடுபடும், அதனூடாக அணுகுண்டுகளை தயாரிக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை தான் இப்போது அமெரிக்காவுக்கு அதிரடியாக ஈரான் விட்டிருக்கு. இந்த எச்சரிக்கை விட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு கவுன்சிலுடைய செய்தி தொடர்பாளர் இந்த ஒரு எச்சரிக்கையை அதிரடியாக விட்டிருக்கிறாரு. 90% 95% செறிவூட்டுவதற்கான உரிமை ஈரானுக்கு உண்டு. இது குறித்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ மூக்கு நுழைக்க எந்த தேவையும் கிடையாது. அது எமது உரிமை சார்ந்த ஒரு விஷயம். இது குறித்து ஐநாவின் அணுசக்தி முகாமை, அதாவது IAEA என்ற அமைப்புக்கு தகவல் சொல்லிட்டா போதுமானது. இதுதான் நடைமுறையானது. இதுக்குள்ள அமெரிக்கா யாரு, இஸ்ரேல் யாரு, அதை செய் இதை செய்யாத, இப்படி நடந்துக்க, அங்க கை சாத்துடு, பேச்சுவார்த்தைக்கு வந்துரு, இல்லைன்னா அடிப்போம் பிடிப்போம் என்ற மிரட்டல் எல்லாம் இதுக்கு பிறகு வேலைக்காகாது. இது எமது உரிமை, இதை நாங்கள் செய்யத்தான் போறோம் அப்படின்ற ஒரு அதிரடியான ஒரு மிரட்டலையும் எச்சரிக்கையும் இப்போது குறித்த அதிகாரி இப்போது அமெரிக்காவுக்கு விட்டிருக்கிறாரு. அதுபோக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 4 மணி நேரத்தில் ஈரானை அழிப்பதாகவும் வரலாறு காணாத ஒரு அழிவை ஈரான் சந்திக்கும் என்று மிரட்டுவதும், பெஞ்சமின் நெதன்யாகு அணு ஆயுத தாக்குதல் குறித்து பேசுவதும், ஈரான் அணுகுண்டை தயாரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. செறிவூட்டப்பட்ட 450 கிலோகிராம் எடை கொண்ட யுரேனியத்தை வாங்கிடலாம் அல்லது 3வது நாடொன்றுக்கு வழங்கிடலாம், ஏதோ ஒரு வகையில் ஏதாவது பண்ணி முடிச்சுட்டு எப்படியாவது சத்தம் இல்லாமல் யுத்தத்தை வெண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு இருந்த டொனால்ட் ட்ரம்புக்கு இடியாக விழுந்ததுதான் இந்த செய்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கட்டத்தில் பல்வேறு விட்டு கொடுப்பல செய்யறதுக்கான ஒரு இடத்துல தான் ஈரான் இருந்தது. 20 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தி கொள்ளலாம், 450 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு வழங்கிடலாம் அல்லது அதனுடைய தன்மையை குறைச்சிடலாம் அப்படின்ற ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள ஈரான் வர இருந்த இந்த சூழல்ல தான் அதிரடியாக ஈரான் இந்த மிரட்டலை விட்டுருக்கு. 60 என்னையா 60, 95க்கு போய் அணுகுண்டை தயாரிச்சு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மிரட்டலை விட்டாங்க. எதற்கு இந்த மிரட்டலை இப்போது ஈரான் விட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரண கருத்தாக இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் தான். பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய கைத்தை விழுங்கிட்டு அவருடைய பேச்சை கேட்டுட்டு அதிரடியாக ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறாரு என்ற ஒரு செய்தி ஈரானுக்கு கிடைச்ச உடனே தான் இப்படி அதிரடியான ஒரு மிரட்டலை ஈரான் விட்டிருக்கு. ஊடக சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்பிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடனான பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் ஒரு பிரகாசமான ஒரு மின்னலை பார்ப்பீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. வரலாறு காணாத ஒரு அழிவை ஈரான் எதிர்நோக்கும் அப்படின்றது மட்டுமல்லாம 4 மணி நேரத்தில் ஈரானை அழிச்சு போடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. ஒட்டுமொத்த பேச்சையும் வைத்து இப்போது உலக அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அணுகுண்டை டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்துவதற்கான ஒரு மொழிநடை தான் அப்படின்ற ஒரு விஷயம், அப்படியான ஒரு அச்சத்தை தான் இப்போது வெளியிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு வார்த்தைகளால் மட்டுமல்ல, அதற்கான ஒரு தயாரையும் அதற்கான ஒரு ஏற்பாடையும் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்து முடிச்சிருக்கிறார் என்பதுதான் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அந்த செயற்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகினிலே மிக தரம் வாய்ந்த அமெரிக்கா மிக ரகசியமாக பாதுகாத்து வந்த அணு ஆயுதங்களை தன்னகத்தை கொண்ட மிக முக்கியமான ஒஹியோ வகையைச் சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல் தற்போது ஜபல் தாரிக் என்று சொல்லப்படுகின்ற ஜிப்ரோல்டர் என்று சொல்லப்படுகின்ற நீரிணையை வந்தடைஞ்சிருக்கு. இந்த நீரிணை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் மற்றும் மத்திய தர கடலை இணைக்கின்ற ஒரு நீரிணை தான். இந்த நீரிணையை வந்தடைந்ததுனால கூடிய சீக்கிரம் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள இது பிரவேசிக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் தான் இப்போது ஏற்பட்டிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பலுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு பத்திரிகை இந்த நீர்மூழ்கி கப்பல் பற்றி என்ன வகையான செய்தியை வெளியிட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகையே அழிக்கும் வலிமை கொண்டது அப்படின்றதோட இது
கண்டமிட்டு கண்டம் தாக்குகின்ற ஏவுகணைகளை தாங்கி இருப்பதாகவும், அதுபோக 24 பெலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவும் வலிமை கொண்டதாகவும், ஒவ்வொரு ஏவுகணைகளையும் 12 அணுகுண்டுகளை அது தாங்கி நிற்கும், துல்லியமாக இலக்குகளை தாக்கும் வலிமை கொண்டது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இப்போது சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் அமெரிக்காவினுடைய மிக ரகசியமான ஆயுதங்களினுடைய வகையை சாரும் அப்படின்ற ஒரு விஷயமும், இது மிகப்பெரிய அழிவை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு ஒரு அச்சமும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலை மத்திய கிழக்குக்குள்ள நகர்த்தி அதிரடியான ஒரு தாக்குதலை இப்போது அமெரிக்கா ஈரான் மீது தொடுப்பதற்கான உத்வேகத்தில் இருப்பதான செய்தி ஈரான காதுக்கு எட்டியதால இப்போது அதிரடியாக 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, இதுக்கு பிறகு அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. 90% அல்லது 95% செறிவூட்டி அதனூடாக அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான எச்சரிக்கையை தான் இப்போது ஈரான் விட்டிருக்கு. இப்படியான அதிநவீன நீர்மூழ்கி கப்பலினூடாக ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சியில அமெரிக்கா இறங்கும் என்பதனால இப்போது ஈரான் என்ன பண்ணிருக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எதிர்கொள்வதற்கான கதிர் என்று சொல்லப்படுகின்ற நீர்மூழ்கி கப்பலை இப்போது தயார்படுத்தி தாக்குதலுக்கு ஈரான் தயாராக இருக்குது. இது குறித்த செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதிர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நீர்மூழ்கி கப்பல் வடகொரியாவின் யூனோ நீர்மூழ்கி கப்பலை முன்மாதிரியாக கொண்டு தயாரிக்கப்பட்டது. விரைந்து செல்லக்கூடியது, மிகவும் வேகமானது, சுறுசுறுப்பானது, கடலிலே நீண்ட நேரம் மறைந்திருக்கக்கூடியது, அமெரிக்காவுடைய ரேடார்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத திறன் கொண்டவை. அது மட்டுமல்ல, குருஸ் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. அதுபோக 533 மில்லிமீட்டர் டார்பி டோக்கர்களை எய்து தாக்குதல் நடத்தும் வலிமை உள்ளது. போர் விமானங்களை தாங்கி நிற்கும் போர் கப்பல்களை கூட துரித கதியில் செயற்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கி மூழ்கடிக்க செய்யும் திறன் கொண்டது. அதுபோக கடல் கன்னிவெடிகளை புதைக்கும் சக்தி உள்ளது அப்படின்னு பல்வேறு விடயங்கள் சொல்லப்படுது. இதில் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தி ஆழம் இல்லாது இருப்பதனால நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் அதற்குள் பிரவேசிக்க முடியாது என்ற சூழல் இருப்பதற்கு மேல இப்போது இந்த சிறிய கதிர் என்று சொல்லப்படுகின்ற நீர்மூழ்கி கப்பலை ரேடார்களினோட கண்டறிய முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 கப்பல்களுடைய இரைச்சல் சத்தத்துக்குள்ள இந்த சிறிய இந்த கதிர் என்ற நீர்மூழ்கி கப்பலுடைய சத்தத்தை சோனார் கருவிகளால் இவைகளை இனங்காண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதால் விரைந்து சுறுசுறுப்பாக அமெரிக்காவுடைய கப்பல்கள் மீது அதிரடியான தாக்குதல் நடத்தி மூழ்கடிக்க செய்யும் திறன் கொண்டது. அதற்கு மேலாக கடல் கன்னிவெடிகளை விதைக்கும் சக்தி உள்ளது என்பதுதான் இப்போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அடிக்கடி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய கடற்படையை முற்றுமாக அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வான்வழி தாக்குதலை விட, தரைவழி தாக்குதலை விட இப்போது கடலுக்குள்ளால் நடக்கின்ற இந்த போராட்டத்துல ஈரான் அதிரடியான புது புது யுக்திகளை இப்போது கையாள்வதுதான் மிக பெரும் பேசுபொருளாக இருந்திருக்கு. அமெரிக்கா ஈரான் இடையேயான யுத்தம் ஒரு சமாதானத்துல முடிஞ்சு ஒரு சாத்தியமான உடன்பாட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில தான் அதிரடியாக இப்போது அணுகுண்டு வரைக்கும் பேசுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இந்த முருகலுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அமெரிக்கா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்படணும் அப்படின்ற ஒரு நிபந்தனைகளை ஈரானுக்கு முன் வச்சது. ஈரான் அதில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி மீண்டும் அமெரிக்காவிடம் ஈரானுடைய நிலைப்பாட்டையும் ஈரானுடைய நிபந்தனைகளையும் முன் வச்சாங்க. இறுதியில் அமெரிக்கா என்ன சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் முன்மொழிந்த எந்த ஒரு விஷயமும் தமக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிராகரிப்பதாக அறிவிச்சாரு. இந்த நிராகரிப்புக்கு பின்னால் இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அழுத்தம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பெஞ்சமின் நெதன்யாகுவை பொறுத்த வகையில் இது அவருக்கான இறுதி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் என்பதற்காக நீண்ட ஒரு யுத்தத்துக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகு இருக்கிறாரு. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியோட நிலப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதொருகளை ஈரானை அடிப்படையை செய்வதற்கான ஏற்பாடை செய்து பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம், தான் இந்த யுத்தத்தில் வெற்றி கொண்டவர், ஈரானை அடிப்படை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதொரு வகையில உலகத்திற்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு புறப்படலாம் அப்படின்ற ஒரு நிலப்பாட்டில் தான் அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறாரு. ஆனால் பெஞ்சமின் நெதன்யாகு ஆசைப்பட்ட அந்த நீண்ட நாள் யுத்தத்திற்கு இப்போது டொனால்ட் ட்ரம்பையும் இழுத்து விட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் பேசப்படுது. பெஞ்சமின் நெதன்யாகுவை முன்னிறுத்தி நீங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தால் எந்த ஒரு விடயத்திலும் தீர்வு காண முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ஈரான் முன் வச்சிருந்தது. என்னதான் இருந்தாலும் சமாதானத்துக்கான வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு அச்சம் தான் எட்டப்பட்டிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல்களை அமெரிக்கா நகர்த்தி இருப்பது
ஒட்டுமொத்தமாக ஈரான அடிபணியை சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு நிலையில தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு. எந்த ஒரு மிரட்டலுக்கும் தாம் அடிபணிய போறதில்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்போது ஈரான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகணும், இல்லைண்டா மிகப்பெரிய ஒரு அழிவை உலகம் சந்திக்கும் அப்படின்னு ஒரு அச்சம்தான் இப்போது ஏற்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்துல என்னென்ன மாற்றங்கள் நடந்து முடிய போகுதோ, சமாதானம் மலருதா இல்லை அதனடியான யுத்தம் மூழுதா. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.